அச்சச்சோ! வேலை எவ்ளோ இருக்கு. நேத்து கிடந்த பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு. பாத்திரத்த தேய்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. பாத்திரத்த தேய்ச்சாச்சு. சாணி தெளிப்போம். பெருக்கும். மா நேரமாச்சு, எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க. டைம் ஆயிடுச்சு, எழுந்துருங்கம்மா. அச்சச்சோ! எவ்ளோ வேலை இருக்கு. சரி டீ போடலாம், யாராச்சும் வருவாங்க. மரியாளே, சொல்லுங்க. மரியாளே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். நான் வானத்தில் இருந்து இறங்கின கேப்ரியல் தூதன். கேப்ரியல் தூதனா? ஆமா கேப்ரியல் தூதன் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா என்ன விஷயம்? மரியாள், நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல பிறக்க போகிறாரு. என்னிடத்துல பிறக்க போறாரா? எனக்கு இங்க வச்சுட்டு இத்தனை பேர் வச்சுட்டு இருக்க என்னால முடியல. இப்ப இயேசு என்னிடத்துல பிறக்க போறாருன்னு சொல்றீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. எனக்கு நிறைய மரியாள், வேலை இருக்கு. நீங்க போங்க. உன்னை இல்ல பாக்கியவதி இல்ல, வேணாம் என்பார்கள். வேணாம் வேணாம். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. மரியாள், வேணாம் வேணாம். ஒரு வேலைக்காக இயேசுவ வேணான்னிட்டாலே. அப்பாடா, ஸ்கூல்ல எவ்வளோ ஹோம்ஒர்க் தராங்க. ச்சே, ஸ்கூல்ல வேற கனவு காணுங்க கனவு காணுங்கன்றாங்க. என்னதான் கனவு காணுறதோ. பேசாம நம்ம டீச்சர் ஆகலாமா, இல்லை டாக்டர் ஆகலாமா? நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு வேலை பார்ப்போம். நம்ம ஏரோஸ்ட்ரெஸ் ஆயிடலாம். ஓகே, நம்ம ஏரோஸ்ட்ரெஸ். இன்னுமே புரிய மாட்டேங்குது. இதை எப்படி தான் நான் படிக்கிறதுன்னே தெரியல. மரியாளே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். யார் நீங்க? நான் வானத்திலிருந்து இறங்கின கேப்ரியல் தூதன். தூதரா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா? நான் ஆமா என்ன மரியாள். ஏரோஸ்ட்ரெஸ் ஆயிடுவேனா? நான் இப்பதான் அந்த கனவு கண்டிருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லை மரியாள், நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். நற்செய்தியா? என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல பிறக்க போகிறாரு. என்னிடத்துலயா? நானே இப்பதான் ஒரு கனவு கண்டிருக்கேன். நீங்க வேற இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருன்னு சொல்றீங்க. எனக்கு இப்போ இயேசு கிறிஸ்துலாம் எனக்கு தேவையில்லை. நீங்க கிளம்புங்க. உன்னை பாக்கியவதி இல்ல, என்பார்கள். பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. மரியாள், மரியாள், சரி, நம்ம டியூஷன் போவோம். ஒரு படிப்புக்காக இயேசுவ வேணான்னிட்டாலே. அப்பா, இது என் அழகுக்கும் நான் இருக்கிற அறிவுக்கும் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை, இந்த உலகத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறாங்களா? என்னோட அழகுக்கும் அறிவுக்கும் யார் இருக்கிறாங்க? நான் தேவதூதரை போல ஒரு மாப்பிள்ளை கேட்டேன். தேவதூதரை போல மாப்பிள்ளை எங்க கிடைக்கிறாங்க? ச்சே. அப்பா அம்மா சில ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் யாச்சும் உட்காந்து பார்ப்போம். இந்த மாப்பிள்ளைக்கு முடியும் இல்லை, இவன் சொட்டையா இருக்கான், இவன் அழகாவே இல்லை. இவனோட பயோடேட்டாலாம் கொடுத்துருக்கான். இவன் படித்தவனாக இருந்தால் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இவன் நமக்கு வேணவே வேணாம். சே, நம்ம என்ன பண்ணுறது? மரியாளே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா? நீங்க யாரு? நான் வானத்திலிருந்து இறங்கின கேப்ரியல் தூதன். என்னது? கேப்ரியல் தூதனா? வாங்க வாங்க வாங்க. மரியாள், சொல்லுங்க. நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். நற்செய்தியா? என்ன, மாப்பிள்ளை போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லை மரியாள், வேற என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல பிறக்க போகிறாரு. என்னது? இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரா? நான் இன்னும் கல்யாணம் ஆகாதவ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இப்பதான் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இதுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு இல்லைங்கன்னா எப்படி? கொஞ்ச நேரம் நீங்க இங்கே இருங்க. யாரும் ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்க. நீங்க மரியாள், போயிடுங்க, உன்னை போயிடுங்க, பாக்கியவதி போயிடுங்க, என்பார்கள். போயிடுங்க. திருமணத்துக்காக இயேசுவ வேணான்னிட்டாலே. ஹலோ மேனேஜர், ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மந்த் கொடுத்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும், ஓகேவா? என்னது? மேன் பவரா? மேன் பவர் பற்றி நீங்கள் டோன்ட் வரி, ஓகே? நான் பார்த்துக்கிறேன். இந்த மந்த் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லா ஃபைல்ஸும் என்னுடைய டேபிள் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். ஓகே. மரியாளே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். Who are you?
நான் வானத்திலிருந்து இறங்கின கேப்ரியல் தூதன். கேப்ரியல் தூதனா? என்ன வேணும் சொல்லுங்க. நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். என்ன என் பிசினஸ்லாம் ஆசீர்வதிப்பீங்களா? இல்லை மரியாள், இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல பிறக்க போகிறாரு. யூ மீன் பிரெக்னன்ட்? Yes. நோ நோ, என்ன நம்பி எவ்வளோ எவ்வளோ குடும்பம்லாம் இருக்கு. பிரெக்னன்ட்னா எனக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகும் தெரியுமா? 10 மந்த் எனக்கு வேஸ்ட். ஓகே, எனக்கு அதெல்லாம் வேணாம். வேணா நான் உங்களுக்கு ஆஃபரிங் தரேன். மரியாள், உன்னை பாக்கியவதி இல்ல என்பார்கள். இல்ல, எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. ஒரு வேலைக்காக இயேசுவை வேணான்னிட்டாலே. மரியாளே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். நான் வானத்திலிருந்து இறங்கின கேப்ரியல் தூதன். நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல பிறக்க போகிறாரு. நான் ஒன்றும் கர்ப்பவதி ஆகவில்லை, திருமணம் ஆகாதவளே. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடோ, உன்னிடத்துல பிறக்க போகிறது பரிசுத்தமானது. இந்த நாடகத்துல பார்த்த எத்தனை மரியா பார்த்தீங்க? 5 மரியா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஒவ்வொரு மரியாவும் ஒவ்வொரு விதமான ஒரு வேலையில இருக்கிறாங்க, ஒவ்வொரு பிஸி. எல்லாரும் நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ நாள் நம்ம பிஸி 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 ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். ஏசப்பா நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால அவரையே நமக்காக தந்தருளின ஒரு கொண்டாட்டம் தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இன்னைக்கு பார்த்த மரியாதை போல நிறைய பேர் நம்ம நிறைய விதத்துல பிஸியா இருக்கிறதுனால ஏசு கிறிஸ்துவை தான் உள்ளத்துல ஏத்துக்கொள்ள மறுக்கிறோம். இன்னைக்கு அந்த 4 மரியா ஏத்துக்கொள்ள மறுத்துட்டாங்க. ஆனால் லாஸ்டா வந்த ஒரு மரியா ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த உலகத்துக்கே இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க அவ பாக்கியவதி என்ற பெயரை அவ பெற்றா. அதே போல இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம உள்ளத்துல, நம்மளுடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த மெய்யான ஒளியை நம்ம விசுவாசிக்கும் போது நாமளும் இந்த லைட்டு போல, எவ்வளோ அழகா இருக்கு இந்த லைட்டு நம்ம பார்க்கும்போது, எவ்வளோ சந்தோஷதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.